குதிரை போய் அந்த பஞ்சாட்சத்தை எடுத்து கொண்டு வந்து அப்பா கையில கொடுத்தார். அதனை கையில வாங்கி மருமன் கையில கொடுத்து போக சொன்னான். யார்கிட்ட ரொம்ப பகுதி எனக்கு கை நிறைய அண்ணாண்ணே நெத்தி நிறைய பூசிக்கிறார். அப்புறமா குனிந்து பார்த்தா மாமா பார்த்து கேட்டா, ஏன் மாமா அது என்ன கரிமாமா கரிமாமா அது என்ன அது என்ன அது என்ன இது என்ன கரிமாமா கரிமாமா என் மாமா இது என்ன கரிமாமா என் மாமா மாப்பிள்ள மாப்பிள்ள கொஞ்சம் அவசரப்படாதீங்க. அது வந்து என்ன கறி தெரியுமா? அது வந்து ஆட்டுக்கறி மாப்பிள்ள. நீங்க தின்னு பார்த்து உடனே விஷயம் சொல்லுவோம் சொன்னான். என்ன ஆட்டுக்கறி எல்லாம் என்னைக்கு என்ன தின்னு இருப்பான். அன்னைக்கு ஒரு சின்ன துண்டு எடுத்து 60 போடு வாயில போட்டான். என்ன அப்படி 60 போடு வாயில போட்டான் இல்லையா? அதுக்கப்புறம் தான் அதுல உண்டான விஷயம் அவருக்கு தெரிஞ்சுதான். அவரெல்லாம் ருசி சாப்பிட போய்தான் நமக்கு சரியா ஆட்டுக்கறியே கிடைக்க மாட்டேங்கிறது. எங்க ஊர்ல ஒரு கிலோ கறி என்ன விலை தெரியுமா? நம்ம ஊர்ல ஒரு கிலோ கறி என்ன விலை? என்ன ஏன் தெரியுமா? அந்த ருசியை எப்படி சொன்ன தெரியுமா? என் மாட்டு கறி சென்று பார்த்தேன் மாமா தின்று பார்த்தேன் எனக்கு ஓசையாக இருக்கு மாமா என் மாமா மாமா இது என்ன கறி மாமா பெரிய பெரிய துண்டா இருக்கு? மாப்பிள்ளை ஆட்டை விட மாடு பெருசு தானே, துண்டு பெருசா போச்சு. இந்த பிள்ளைங்களா அப்பவே சொன்ன பாய் பிள்ளைங்களா ஆட்டுக்கறிக்கு மாட்டுக்கறிக்கு வித்தியாசம் எல்லாம் வெட்டி போடுங்க, அந்த ஆள் புதுசா சாப்பிடாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எங்க கேக்குதுக்கோ அதாவது மனம்போன போக்கு மாப்பிள்ளை. நீங்க சின்ன பார்த்த விஷயம் சொல்லுங்க. உடனே மாட்டுக்கறியிலையும் ஒரு சின்ன துண்டு எடுத்து மனம் எல்லாம் வாயில போட்டான். அதுக்கப்புறம் தான் அதுல உண்டான விஷயம் அவருக்கு தெரிஞ்சுதான். மாமா ஆட்டுக்கறி சென்று பார்த்தேன் மாமா மாட்டுக்கறி மனமாக இருக்கு மாமா ஆமா மாமா மாமா இது என்ன மாமா கருத்துண்டு கருத்துண்டா இருக்கு, இது என்ன கருன்னு சொல்லி கேட்டா. மாப்பிள்ளை மாப்பிள்ளை அது வந்து கண்ணுக்குட்டி உப்பு கொண்டோம், அத கருத வறுத்தா தான் கருன்னு ருசியா இருக்கும் சொல்லு பாருங்கன்னு சொன்னான். இந்த கண்ணுக்குட்டி உப்பு கொண்டாலும் அவன் கண்ணாலே பார்த்துருக்க மாட்டான். என்ன பண்றான்? அதுல ஒரு சின்ன துண்டு எடுத்து வாயில போட்டு பார்த்தான். என் மாமா கன்றுக்குட்டி உப்பு கண்டா என் மாமா கரும்புருசி போல இருக்கு மாமா இது என்ன கறி மாமா மிஷின் தாடியமா இருக்கு அப்படி சொல்லி கேட்டான். மாப்பிள்ளை அது வந்து 2 கறி பச்சடி மாப்பிள்ளை. உங்க நாட்டுப்புறங்களுக்கு எவ்வளவு பச்சடி வைப்பாங்க. மாங்காய் பச்சடி, வெண்டைக்காய் பச்சடி, தக்காளி பழம் பச்சடி, இஞ்சி பச்சடி, நாரங்காய் பச்சடி, வெங்காய பச்சடி, மிளகா பச்சடி இப்படின்னு பச்சடி எவ்வளவோ வைப்பாங்க. எங்களுக்கு இந்த நண்டை விட்டா வேற பச்சடி ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு நண்டை பச்சடி பண்ணுவோம், இல்லைன்னா நண்டு ஜூஸ் நண்டு ரசம் வைப்போம், கால் கிடப்பெல்லாம் எடுக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்து விஷயம் சொல்லுங்கன்னு சொன்னா நண்டுக்கறிவே துண்டு தேடுறானே அதுல துண்டே இல்ல. இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, இந்த கீரை கடை இது பலகை இருக்கு இல்லையா, அதை போட்டு கட 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 கட்ட கட்ட கட்டன்னு போட்டு கடைஞ்சு தனியா வச்சுக்கோ, அதுல துண்டே இல்ல. என்ன பண்றேன், அந்த நண்டுக்கறி பச்சடியில அப்படி விரல வைத்து சுட்டு பார்த்தான். ஏமாமா நண்டுக்கறி சென்று பார்த்தேன் ஏமாமா என் நாவுக்கு தான் ருசியா இருக்கு ஏமாமா
சாப்பிட்டு இளைப்பாரி அம்புலங்கள் தந்தரித்து வள்ளுவரை அழைத்து வந்து திருமண முகூர்த்தம் அது பார்த்தானே. அப்போ வாழ பகடை மருமகன் பட்டனுக்கும் தமது மக்களிரு இவர்களுக்கும் 21 பொருத்தமாது ஏக பொருத்தமாக இருக்குதென்று அங்கு நீ மாசையில என்ன 18ஆம் தேதியில நட்சத்திரம் என்ன அன்றையதை நமாதியில அழகு நல்லோ திருமணம் என்று முகூர்த்தப்பட்ட ஓலை என்ன என்று முகூர்த்தப்பட்ட ஓலை எழுதி கொடுத்தார் திரு வள்ளுவரும். பகடையவன் எண்ணுவானா நம்ம கல்யாணத்துக்கு நாடு வச்சுட்டோம், நம்ம கையிலே காசும் இல்லை, என்ன கையிலே காசும் இல்லை, நமக்கு கடன் கொடுப்ப யாரும் இல்லை. கடன் கொடுப்பார் இங்கு யாருமே இல்லை. என்ன பண்றது? கல்யாணத்தை சுருக்கமா முடிச்சாலும் ஒரு 2000 வேணும். 2000 வேணும். எப்படி? பொம்மக்காலுக்கு 500, சும்மக்காலுக்கு 500, மாப்பிள்ளைக்கு 500, சரி இதர செலவுகள் 500, 2000 வேணும் இல்லையா? இந்த 2000த்துக்கு நாம இனிமே எங்க போகிறது? இங்க இருக்கக்கூடிய பெரியோர்களும் தாய்மார்களுமாக சேர்ந்து கல்யாணத்துக்கு பணம் கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தை முடிச்சுடல, இதுக்காக பணம் கேட்கணும்னு சொல்லி போயிடாதீங்க, குறைகரையும் கேட்டு போங்க. உடனே சரி சொல்றோம் இல்லையா, இங்க ஒரு கூடி பணம் வரட்டும், நாம கைவசம் இருக்கிற பணத்தை வச்சு கல்யாணத்துக்கு வேண்டிய தொழிலாளர்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பண்ணோம். முதலாவது என்ன வேணும்? பந்தல்காரர் வேணும் இல்லையா? பந்தல்காரரை பார்த்து அக்கௌண்ட்ஸ் பண்றேன். பந்தல்காரியாவுக்கு வந்து நம்ம அண்ணனுக்கே கொடுத்துருவோம். என்ன ரமேஷ் அண்ணன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கிறோம், கல்யாணத்துக்கு பந்தல் படம் இருக்கு, உங்களுக்கு என்ன பணம் சொல்லி கேட்டாரு. நமது பந்தல் அலங்கார கலைஞர் ரமேஷ் இருக்கிறாங்களே, பணத்தை பெருசா பார்க்கக்கூடிய ஆள் இல்ல, என்னையா பணம் எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துடுறோம், அப்புறமா பணத்தை கொடுக்கணும் சொல்லி ஏன்னா பந்தல்காரியாவுக்கு ஒரு 500 ரூபா அக்கௌண்ட் பண்றான். அடுத்தாற் போல பந்தல கட்ட வேண்டியது என்ன? மை செட்டு. அதுக்கு நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கைவசமே மை செட் இருக்கு. எங்க உள்ள மை செட்டு? நமது வீரநல்லூர் நகரத்திலே, வீரநல்லூர் நகரம் மட்டுமல்ல நமது நெல்லை மாவட்டத்திலே ஒலி ஒளி அமைக்க ஒரு சிறந்த ஸ்தாபனத்தை நடத்தி வரக்கூடிய உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லி கேட்டார்கள். நமது வீரநல்லூர் நகரத்தை சார்ந்த சக்தி சவுண்ட் எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துடுறோம். அப்புறமா தட்டி அலங்காரம், பூ அலங்காரம் எல்லாம் ஒரே ஆள்கிட்ட கொடுத்துருவோம். அலங்காரையா 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 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம், தட்டி அலங்காரம் பூ அலங்காரம் எல்லாம் உங்க பொறுப்பு தான். அப்படி அவளுக்கு ஒரு 101 அட்டாச் பண்றான். சரி இவளுக்கு 101 கொடுக்கணும் அலங்காரத்துக்கு. ஆமா பூ எல்லாம் முன்ன பின்ன இருக்க அவளை அட்டாச் பண்ணிக்கணும் இல்லையா, அதுக்காக 101 அட்டாச் பண்றான். சரி அடுத்தாற் போல கல்யாணத்துக்கு மேல ஒண்ணும் இல்லையா, மேளத்துக்கு போறோம் பாருங்க. எங்க ஊருக்கு? நமது இடைக்கால நகரத்தை சார்ந்த நாதஸ்வர கலைஞராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமான் இசைக்கண்ணா அவர்களை பார்த்து மேலகரனாயே பிள்ளைங்க கல்யாணத்தை வச்சிருக்கிறோம், கல்யாணத்துக்கு மேல வாசிக்க வேண்டியிருக்கு, உங்களுக்கு என்ன பணம் சொல்லி கேட்டாரு. நமது இடைக்கால நகரத்தை சார்ந்த இசைக்கண்ணா அவர்களும் பணத்தை பெருசா பார்க்கக்கூடிய ஆள் இல்ல, என்னையா பணம் நேரத்தை வாச்சிடுறோம் அப்புறமா பணத்தை கொடுக்க சொல்லி ஏன்னா அவளுக்கு ஒரு 101 அட்டாச் பண்றாங்க. ஆமா அன்னைக்கு மட்டும் தானே உள்ளூர், மற்ற பக்கவத்தி மேல வரவன் இருக்கு இல்லையா, துணை நாதஸ்வர கலைஞர், தவுல் வாத்திய கலைஞர், பம்பை வாத்திய கலைஞர், ஒத்து வாத்திய கலைஞர், சிங்க வாத்திய கலைஞர் இவெல்லாம் வரணும் இல்லையா, அதுக்காக 101 அட்டாச் பண்றான்.
அடுத்தாற் போல நம்ம ஜாதிக்கு உரிமலை எல்லாம் கோவப்படுவாங்க. ஏன்னா உரிமலத்துக்கு போறோம் பாருங்க, இந்த ஊருக்கு நம்ம வடக்கு சங்கரங்கோவை பக்கம் ஊத்துவலை கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணன் பிள்ளைங்களுக்கு நேற்று வச்சிருக்கிறோம், உரிமலை வாசிக்க வேண்டியிருக்கு, உனக்கு என்ன பணம் சொல்லி கேட்டாங்க. ஊத்துவலை கிருஷ்ணனோட பணத்தை பெருசா பார்க்கக்கூடிய ஆள் இல்ல. என்ன பணம் நேற்று வாசிச்சா அப்புறமா பணத்தை சொல்லி அவனுக்கு ஒரு 101 அட்வான்ஸ் பண்றான். அடுத்தாற் போல வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு 1000 இல்ல 5000 பேசி வரட்டுமே, கேசரவனத்தையே கொடுத்து இன்னொரு கூடுதல் 10 ரூபா கொடுத்தாலும் இன்னொரு 5 ரூபா வச்சா தேவையில்லை. போற பாதியில பஸ் ஸ்டாண்ட் கடையில போய் ஒரு 4-5 காப்பி முடிச்சு போட்டு, இல்ல இந்த வடை முறுக்கு இதுவா முடிச்சு போட்டு ஒரு காபி சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஐயா போதும், எம்மா போதும் அப்படி சொல்ல வைக்கிறதா இருக்கும்னா என்ன கொடுத்தா போதும் சொல்லுவாங்க. சாப்பாடு ஒண்ணுதான் போதும் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு திருப்திகரமான முறையிலே எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சாப்பாடு சொல்ல சீர்கணும் இல்லையா. அதுக்காக வேண்டி தோசு பிள்ளையாவது தேடுவாங்க. தோசு பிள்ளையாவது தேட வேண்டிய அவசியம் இல்லை, அது எங்கள்கிட்ட ஆட்டு இருக்கு. இது சங்கன இருக்காது இல்லையா, சங்கனா சமையல் பொறுப்பெல்லாம் உங்களை சேர்ந்தது சார். இந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாம் வேண்டாம். அது என்னன்னு போற கல்யாணம் ஆட்டுக்கறி மனசுக்கு திங்க கலப்புறாதா, திங்கிறது பிரச்சனை இல்லையா. திரும்பிச்சதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு வேலை இருக்கு. ஆகையினால சுத்தமான சேவை சாப்பாடு கறிவேலை சொல்றோம், அது பிரகாரம் போட்டுருங்க. என்னவெல்லாம் என்ன பச்சடிகள் நட்டு வகை மெச்சிட பாலது பச்சடிகள் நட்டு வகை மெச்சிட பாலது பாவக்காய் சிறுகிழங்கு அது நல்ல நாவுக்கு ருசி கொடுக்கும் வருவலாம், அது நல்ல நாவுக்கு ருசி கொடுக்கும் வருவலாம். புட்டுகளை 8 வகை பூம்பருப்பு 6 வகை, புட்டுகளை 8 வகை பூம்பருப்பு 6 வகை, முட்டைக்கோசம் முருங்கைக்காய் அதை திட்டமுடன் தாட்சமிட்டால் மணக்குமே, அதை திட்டமுடன் தாட்சமிட்டால் மணக்குமே. நம்ம தமிழ்நாட்டு காய்கறிகளை விட இங்கிலீஷ் காய்கறிகள் என்னென்ன அவ்வளவு போட்டுணும். என்னவென்னா இந்த பீட்ரூட், கேரட், பீன்ஸ், காலிஃபிளவர்ஸ் இதுல ஒண்ணு பாக்கி இல்லாம அவ்வளவும் போட்டுணும். அந்த சீமை காய்கறிகள் நாட்டு சிறுகிழங்கும் தானே சேர்த்து செய்திடுவார் அவியல் பல அதை இந்த வையகுத்தொருண்டால் மனம் விரும்புமே, அதை இந்த வையகுத்தொருண்டால் மனம் தடியங்காமோர் குழம்பு சாம்பார் உடன் பருப்பு, தடியங்காமோர் குழம்பு சாம்பார் உடன் பருப்பு, பொடியவரை கூட்டுக்கறி இந்த கொபலையத்தூர் கொள்வார் மனே நேசமே, இந்த கொபலையத்தூர் கொள்வார் மனே. பச்சடியா
ஒரு விதமானுக்கு ஒரு 101 அட்டாச் பண்றான். ஹவுஸ் பிள்ளையாவுக்கு ஒரு 101 அட்டாச் பண்றான். ஆமா, கையாளுக்கெல்லாம் சும்மா மட்டும் கூட்டு வரணும் இல்லையா, அவளுக்கு அட்டாச் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அவளுக்கு 101 அட்டாச் பண்றான். சரி, எல்லா வருஷத்துக்கும் அட்டாச் பண்ணியாச்சு. வெடி வைக்கணும் இல்லையா, கல்யாண வீட்டுல வெடி வச்சா தானே கல்யாண விட தெரியும். ஆகவே வானவெடிக்கை கலைஞரை தேடுவாங்க. அதுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்ம ஆள் இருக்கு. எங்க அண்ணா வெடி வச்சாங்க, ஒரு வீடு கூட அவ்வளவு போடும். அந்த அளவுக்கு உண்டான வானவெடிக்கை கலைஞராகிய எங்க அண்ணன் புதுப்படி ராமையா முப்பன் அவர்களை பார்த்து, அண்ணாவே அண்ணாவே நீங்க தான் வெடி வைக்கணும், நீங்க தான் வெடி வைக்கணும் என்று அவளுக்கும் 101 அட்டாச் பண்றேன். ஆமா, அந்த மருந்து இருந்தா அவசரம் கொண்டு வரணும், அதுக்காக 101 அட்டாச் பண்றேன். என்ன அட்டாச் எடுத்த பிரகாரம் முதலாவது பந்தல்காரையா வந்து பந்தல போட்டாங்க. பந்தல் நஷ்டமா உங்ககிட்ட வந்து எங்கிட்ட பந்தல பட்ட கல்யாணம் பந்தல் இல்லையா, அவளுக்கு பரமாதமான பந்தல். எப்பேற்பட்ட பந்தல போட்டாங்க தெரியுமா? கொட்டகையினாலே பந்தல் புகழும் அதில் கொண்டு வந்து தெருக்கள் எல்லாம் அங்கு புகழும் ரஸ்தர்களும் அங்கே சர்ராந்தர் தூக்கலூற்றார். இன்னும் மாணிக்கத்தால் மணவரையும் அலங்கரித்த மணவரையில் நமது அரியலூர் பட்டணைத்தான் மாப்பிள்ளை போல் அலங்கரித்து எண்ணம் மணவரைக்கு அழைத்து வந்தார். அந்த பொம்மக்கள் சுமக்காளை மணப்பெண்ணாக அலங்கரித்து எண்ணம் மணவரைக்கு அழைத்து வந்தார். வலதுபுறம் பொம்மக்காளும் இடதுபுறம் தும்மக்காளும் இப்படி மாப்பிள்ளையும் பெண்ணுமாக அந்த மணவரையில் அமர்ந்த போது என்ன கூடி இருந்ததொரு பெண்கள் எல்லாம் கூடி இருந்ததொரு பெண்கள் எல்லாம் ஜோராய் குல வயது அங்கு போடுவாராம் போடுவாராம். மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவரையில் அமர்ந்த போது செப்பு மெல்ல துறந்தார்கள். திருமாங்கலியம் கையிலெடுத்து நம்ம பட்டன் கையில் கொடுத்தார்கள். அரணே அரணே என்று என்ன அணிந்தான் திருமாங்கலியம். சிவனே சிவனே என்று திரு போட்டுகிறான் மாங்கலியம். மங்கலியம் சுட்டும் போது என்ன மாங்கலியம் சுட்டும் போது அங்கிருந்த மங்கிலியர் குலவை போட்டார். மாப்பிள்ளையும் பொண்ணு கொண்டா மாறி மாறி மாலை போட்டார். மாறி மாறி மாலை போட அங்கிருந்த மங்கையர்கள் குலவை போட பிறகு கண்ட அஞ்சில் எஞ்சி போட்டு கையை மெல்ல கட்டுகிறார். கட்டினவர் கட்டாதியிலே சுண்டு விரல் கைப்பிடித்து
மணவரை விட்டு எழுந்தரித்து சுற்றி வருவாராம் மணவரையை. மணவரை சுற்றி வாரபோது மணவரையை சுற்றி வாரபோது மங்கையர்கள் குலவை போட்டார். மாப்பிள்ளையும் பொண்ணுக்குன்னா மங்கையர் பெண்கள் எல்லாம் மகிழ்ந்திருந்து குலவை போட 3 பேரை சுற்றி வந்து அழக முத்துப்பட்டனுக்கு கையிளைமார் 2 பேரும் கைப்பிடி சுருளாதவும் தான் கொடுத்து கட்டினவர் கட்ட வைத்து அம்மி மிதித்தாங்கோ அம்மி மிதித்தாங்கோ எல்லாம் அருந்ததிய பார்த்தாங்கோ. மணவரையில் சுற்றி வந்து மாளிகைக்கு புகுந்த போது மதனி மாறும் குழந்தி மாறும் அங்கே வண்ணப்பாய் போடுவாரா. போட்டதொரு பயதீரே போட்டதொரு பயதீரே போயமர்ந்தார் 3 பேரும். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தான் பால் வழங்க கொடுப்பாரா. பாவையர்கள் 2 பேரும் பால் பழம் கொடுக்கும் போது பாவையர்கள் குலவை போட்டார். அழக முத்துப்பட்டனுக்கும் பொம்மக்களுக்கும் சும்மக்களுக்கும் நீங்கள் ஆண் பெறுவீர் பெண் பெறுவீர் ரொம்ப காலம் வருஷாண்டு இருந்துடுவீர் என்று வாழ்த்தி வரம் அளித்தார். என்ன வரிசையுள்ள பெண்கள் எல்லாம் கன்னியான பெண்கள் எல்லாம் லாலி சுபலாலி லாலி சுபலாலி என்று நலமுடனே வாழ்த்துகிறார். உடனே மாமல் பகடை என்ன மருமகன் பட்டனுக்கு சீதனங்கள் வரிசையெல்லாம் சிறப்புடனே எழுதுகிறான். 5 தலை பொய்கை மட்டும் உங்களுக்கு அடிவார விளக்கு மட்டும் குப்புரையும் இடமலையும் என்ன கொழுந்துருந்தாம் மலைச்சரிவும் செத்தவாடு உமக்கு என்று மாப்பிள்ளை செத்தவாடு உமக்கு என்று சீதனங்க எழுதுகிறார். கன்னி பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி நம்ம மாரியவர் பட்டனுக்கு என்ன கன்னி பெண்கள் ஒன்று கூடி கன்னி பெண்கள் ஒன்று கூடி ஜோராய் கல்யாண கும்மி அடிச்சாங்க. கன்னி பெண்கள் அவர் ஒன்றாக சேர்ந்து ஜோரா பொட்டனுக்கு கல்யாணம் அடிச்சாங்க. எப்படி அரிய நாட்டில் பிறந்தவன அந்த ஆரண்ணமாருக்கும் இளைய தம்பி என்ன ஆரண்ணமாருக்கும் இளைய தம்பி காரணமானதர் அறியப்பட்டனை கல்யாண கும்மி அடிப்போமடி. அலுவலம் குயில் அலுவலம் முத்து கோர்த்ததை போல் பல்லழகா என்ன முத்து கோர்த்ததை போல் பல்லழகா மோகனமானதோர் அறியப்பட்டனை முகுந்து கும்மி அடிப்போமடி. ஆனந்த சந்திரன் போல மூங்கத்தழகா நல்ல சூரியன் போல திருமேனியும் உதய சூரியன் போல திருமேனியும் என்ன இந்திரன் போலவே வந்ததோர் பட்டனை இசைந்து கும்மி அடிப்போமடி. அலோலம் அலோலம்
கல்யாணத்தை கட்டுங்கடி. காரணமானதோர் அறியப்பட்டனை கல்யாண கும்மி அடிப்போமணி. சங்கரத்துக்கு இடங்குள்ள 2 சீரகச்சம்பை வைத்திருக்கு. சீரகச்சம்பை வைத்திருக்கு. பச்சை கிளி வந்து மக்களிடம் போடுறது பறந்தாடிங்க எடுத்து வைப்பாங்க. கன்னி கல்யாணம் கைப்பிடித்து பார்த்தார் பட்டனுக்கு. மாலை கல்யாணம் மாமடித்து பார்த்தார் பட்டனுக்கு. செல்ல கல்யாணமோ திருப்பூட்டி பார்த்தார் பட்டனுக்கு. கல்யாணம் நடந்த 6வது மாதம் பல பலடையும் இறந்து போன மாமன். இறந்ததுக்கு பின்னால் மருமகனா மாறிய முத்துப்பட்டனவன் மாமனாண்ட காணியாட்சி எல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கிறார். அப்ப அனுபவம் இல்லாத விஷயம் பாருங்க நம்ம பட்டனுக்கு. இந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கண்ணு விட்டு போன்ற 2 கறி பச்சோடி கள்ளு சாராயம் கஞ்சா லேகியம் அப்படின்னு எல்லாம் ஷாட்டா இல்லையா? அது அவன் உடம்புக்கு ஒத்து வரல. என்ன உடம்புக்கு ஒத்து வரல. ஆகையினாலே கண்ணு வலி நோக்காடு பட்டனுக்கு கடு நோயா வந்துருச்சு. அந்த கண்ணு வலியின் காரணத்தினால் வெளியில வர முடியாது, வெளிச்சத்துல முழிக்க முடியாது. அப்பேற்பட்ட கண்ணு வலியின் காரணத்தினால் பொம்மக்கமிடியிலே தலையை வைத்து தும்மக்கமிடியிலே காலை நீட்டி கண்ணு வலியோடு பட்டிருந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருந்து கொண்டிருக்கிற போதுதான் கதன் வந்துட்டு இருக்கேன். என்னோட தூரமா வடக்கே நல்லோ வெகு தூரமா அந்த வன்னிக்கல் அந்ததொரு தேவர் கூளம். கலுங்கதியிலே இன்பமுடன் வாழ்ந்து வந்தார் கள்ளநாட்டார் 1000 பேர். அவர்கள் கண்ணியமுடன் வாழ்ந்து வந்தார். அவர்கள் வாழ்ந்து வரும் நாளையிலே அங்கு தீராத பஞ்சம் வந்து எண்ணம் தீராத பஞ்சம் வந்து அவர்கள் தீவினைகள் தான் அடைந்தார். அடைந்தாங்கோ கொடுமைகளை தமடைந்தார். பஞ்சம் வந்த காரணத்தால் கள்ள நாட்டோர்கள் 1000 பேர் இந்த பஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று அறிவுடனே கள்ள நாட்டார் எந்த நாட்டுக்கு போம் என்று என்ன அம்பல சாவடியில் அவர்கள் 1000 பேர் ஒன்று கூடி அப்போ ஆலோசனை பலவும் செய்தார். எந்த நாட்டுக்கு போவோம் என்று யோசனையிலே ஆழ்ந்து கொண்டிருக்கிற போதுதான் அந்த காலத்துல நம்ம குற்றாலம் இருக்கு இல்லையோ, குற்றாலத்துல சித்திரசபையில தங்க ஓடு வைத்திருந்தார்களாம். அந்த தங்க ஓடானது பங்குனி மாத பகல் 12 மணி வேணல்ல வெயிலின் கொடுமையெல்லாம் தங்கம் அப்படியே இழகி தண்ணீராக நின்றதாம். ஒரு சண்டாள பாய் பயமோ காக்கா சித்திரசபையிலே சாமம் செய்து அந்த தண்ணீராக இழகி இருந்தது பாருங்க. அந்த தங்கத்துக்கு மேல போய் உட்கார்ந்ததாம். தண்ணீராக இழகி இருந்த தங்கம் காக்கா காலில் விட்டுருச்சு. இந்த காக்கா வேற எங்கேயாவது பிறந்து போக கூடாது, என்ன தென்னாடு போக கூடாதா, மேல்நாடு போக கூடாதா, கீழ்நாடு போக கூடாதா, வடநாடு தேசத்தை என்ன தெரியுமா? அவன் ஆகாயத்தை பார்த்தான், காக்கா பார்த்தான், காக்கா கால இருக்கிற தங்கத்தை பார்த்தான். என்ன பாக்குறீங்க? மேல பாருங்க, காக்கா கால இருக்கிற தங்கத்தை பாருங்க. இந்த காக்கா கால இவ்வளவு தங்கம் இருக்கும்னா இந்த காக்கா எங்க இருந்து வருது தெரியுமா? தென்னோடு விஷயத்திலிருந்து ஒண்ணு கொண்டு இருக்காது. எவ்வளவு பாம்பத்து லட்சமாக இருக்கும். அங்கே மட்டும் போனோம்னு சொன்ன நாம கண்ணங்களை செய்யலாம், கால்களை இருக்கலாம், ஓட்டுகளை உடைக்கலாம், பைக்களை செய்யலாம், வழிப்பறி கொள்ளைகளை நடத்தி
நம்ம 50 பண்ணலான்னு என்றாலும் இந்த கசுவாலி கள்ள இது எல்லாம் காது கொடுத்து கேட்டாங்க. மற்ற 999 கல் நட்டார்களும் ஆஹா தம்பி சொன்னா அது சரியா இருக்கும். தம்பி யாரு? தம்பி அவன் சொல்லு பிரகாரம் நடப்போம்னு சொல்லி மற்ற 999 பேர்களும் அவங்க வீடுகள்ல வந்து கொஞ்சாய்மார்களை பார்த்து சொன்னாங்க, எங்கள் மனைவிமார்களே, எங்கள் முனைமார்களே, நாங்கள் தென்னாலிதேசத்துக்கு கண்ணங்களவு பண்றதுக்காக போறோம். தப்பி பிழைச்சி வந்தோன்னு சொன்ன உங்க தாலி பாக்கியண்டி ஏ பஞ்சாதிகளா நாங்க போயிட்டு வரட்டுமா என்று மனைமார்களுக்கு முன்னாலே விடுவித்துக் கொண்ட கள்ளநாட்டோர் 1000 பேர்களும் அதுக்குண்டான ஆயுதபாணிகள் எடுத்தாங்க. என்ன ஆயுதபாணிகள்? ஈட்டி, சமுத்திரக்காடு, வேல்கம்பு, வீசர்வா, கண்ணக்கோல் எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்தாங்க. எங்க வர்றாங்க? அந்த வன்னி கலந்த தேவர் உள்ளம் ஈச்சந்தாவு கலங்கள் விட்டு மாறாந்தை பரும்பு வழி உடையாம்புலி காத்தபுரம் உடையாம்புலி என்ன ஓடக்கர சுருக்கப்பட்டி பருத்தி வகை குளமும் விட்டு பாப்பாகுடி நகரத்திலே கோமட்டு செட்டியோர் கண்ணமது வைத்தார்கள். கைப்பொருளும் கிடைக்கலையே. பாப்பாகுடி நாடு விட்டு பள்ளி கொண்ட பெருமாள் உள்ள வாசல் வழி நொண்டிப்பாலம் பங்களித்து நந்தந்தட்டை நகரமிட்டு சாரல் குளம் மறுகால் தலை என்ன சாரீரங்க சமுத்திரமா வெட்டுக்காடு பாதை கூடி கருணையாறு முருணநகரி கலந்து தீர்த்தம் ஆடி வாரார். முங்கம்மா சாலை வழி சுக்காம்பாறை சுடலை வாசல் சொகுசுடனே தங்களித்து சாட்டு 10 நேரம் விட்டு ஊர்காடுதனை கடந்து உற்ற சோலாபுரம் சமுத்திரமா ஐயப்ப சாச வாசல் வழி நதி உண்ணியன் முக்குமிட்டு நவநீத கிருஷ்ணன் உட முக்குமிட்டு நதி உண்ணியன் காலமிட்டு வெள்ளாளர் நடங்காதீர தவணையம் போட்டல்லோ தவணையம் தங்கியிருந்தார் கள்ளநாட்டார். நமது சாம்பவருடகரி நகரத்தை சார்ந்த அருள்மிகு சுடலைமாட சுவாமியின் தாவடையம் போட்டு தங்கி இருக்கக்கூடிய கள்ளநாட்டார்களுக்கு ஒரு எண்ணம், இங்க கண்ணுங்களை போன்றதற்குன்னா துப்பாளி இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. அண்ணா கள்ளர்களுக்கு துப்பாளு கட்டாலும் முத்துசாமி தேவர் அவர் வீட்டுல போய் 2 பேர் மட்டும் துப்பு போட்டு வரணுங்கிறதுக்காக 998 பேர்களை அந்த கடங்களை வச்சுட்டு 2 பேரும் மட்டும் தேவர் என்ன வீட்டுக்கு வந்தாங்க. வரக்கூடிய நேரம் எப்படிப்பட்ட நேரம்? நடு சாமவேளை பாதிஷாம நேரம், நடு சம்பாதி வேலை. அதாவது அந்த சாமத்துல வந்து 2 பேரும் கொலை கொடுத்தாங்க. எப்படி? முத்து சுவாமி என்று 5-6 சத்தம் போட்டாங்க. காதில் கேட்டு அகரத்துக்குள் இருந்தவரும் அந்த முத்துசுவாமி தேவரவர் யாரடவா அழைக்கிறது யாரடவா என்று அதட்டி கேட்டு வெளியில் வந்தார். என்ன அதட்டி கேட்டு வெளியில் வந்தார். உங்களை நலமுடனே அழைத்தோம் அண்ணா, எங்களுக்கு வடநாடி தேசம் அண்ண மண்ணி கலந்த தேவர் கூளம் எங்களுக்கு செங்காவு கலுங்கு அண்ணன் என்ன எங்களோட நாடு எல்லாம் இப்போ பஞ்ச நாடாய் போச்சுதண்ணா. ஆகவே பஞ்சம் பிழைக்க வேண்டும் என்று பயணமாகி வந்தோம் அண்ணா. எங்களுக்கு பணம் இருக்கும் வீடு சொன்னால்
நாங்கள் களவு செய்யும் பணமதிலே உங்களுக்கு பாதி முதலடிதான் பாதி பங்கிட்டு தருவோம் அண்ணா, உங்களுக்கு பங்கிட்டு தருவோம் அண்ணா. கேட்டார் முத்துசாமி தேவர். அட பாவிங்களா, இங்க கண்ணங்களை பண்ண போறீங்களா? இது என்ன ஏரியா? அம்பாசுத்திர ஏரியா பக்கம். இங்க தேவர் சமுதாயம் பெருத்த இடம். இங்க எல்லாம் கண்ணங்களை செய்தீங்க, உங்களை மாறுக்கு வாங்கிடுவாங்க. ஆகையினால இங்கெல்லாம் ஒன்னும் தோதுபட்டு வராது. நீங்க வந்ததுக்காக ஒரு மோசனத்தை சொல்றேன். என்ன தெரியுமா? ஆரடி ஏர்மாள்புரத்தில் ஒரு வாழைப்பாடு வந்துட்டு இருக்கான் ஐயா. அவன் 1000 பசுக்கள் வச்சிருக்கிறான். அதை மட்டும் நீங்க போய் சாட்சி வந்துட்டீங்கன்னா உங்க புள்ள இதெல்லாம் வரைக்கும் வேற சொல்லி பழைக்கலாம். அவன் இருக்காம இறந்து போனானோ அது சரியா துப்பு தெரியாது. அவன் இருந்தான்னா நீங்க போனதுல பிரயோஜனம் இல்ல. அவன் இறந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். எதுக்கு 2 பேரு துப்பு போட்டுட்டு அப்புறமா போவோம். ஏன் தெரியுமா? 1000 பேரையும் மடிப்பான். அப்படிப்பட்ட அதிவீர சூரன் என்று துப்பு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. உடனே 2 பேருமா சேர்ந்து, என்ன என் முத்துசாமி தேவர் என்ன, இந்த துப்பு சொன்ன உங்களுக்கு நன்றி, நீங்க நெடுவழி வாழணும் என்று அவரை வாழ்த்தி 2 பேர் மட்டும் போக போறாங்கண்ணே. எப்படி போக போறாங்க? என்ன காடியற போறது போல் போறது போல் போறது போல் கள்ளநாட்டார் 2 பேரும் போட்டு கையிலே அண்டவாறு செருப்பு கொண்டு என்ன கள்ளநாட்டார் 2 பேரும் ஆலடியூர் ஏர்மாள்புரம் அருவச்சநல்லூராம் கோட்டையிலே வாழப்பகடையுட குடிசையிலே வந்து சேர்ந்தார்கள் 2 பேரும். வாழ்பகடை வாழ்பகடை வால்பகடை 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 என்று வாழ்த்தி நல்ல அழைத்து நின்றார். வருஷையுடன் அழைத்து நின்றார்கள். உடனே அழைத்த சத்தம் காதில் கேட்டு அங்கிருந்து வருவாரா அழகு பொம்மக்காலும் தும்மக்காலும். ஐயாவே நைனாவே அடியார் வார்த்தை கடுங்கோயா, எங்க அப்பா வாழ பகடை அவன் இறந்து 6 மாத காலமாச்சே. எங்களுடைய கணவருக்கோ கண்ணு வலி நோக்காடு கடுநோயா இருக்குதையா. அவரோ வெளியதிலே வரவும் மாட்டார், வெளிச்சத்திலே முழிக்க மாட்டார். அதனால் அந்தவாறு தைப்பதற்கு என்னை நாள் ஒருவர் இல்லை என்றார். இதனை காதில் கேட்டதொரு 2 பேர்கள் கள்ளநாட்டார். 2 வேட்ட பழித்து போச்சு, நமக்கு வேட்ட பழித்து போச்சு. வேட்டை நாம வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நாம வந்த வேலை முடிஞ்சு போச்சு. கள்ளநாட்டார் 2 பேரும் ஊருக்கு வடபுறமோ உயர்ந்த பாறை மேலே நின்று கொண்டு என்ன வெள்ளையது வீசினாங்கோ. வெள்ளை கண்ட வேளையிலே 998 பேர்களுமே துரிதமுடன் ஓடிவாரார். பசுக்கடையை தந்துரந்து என்ன வாலி வீசின கன்றில்லாமல் வரிசையுடன் சாய்த்து வந்தார். இதனை கண்டதொரு நம்பிமார்கள் பட்டனுட குடிசையிலே வாடாப்பா முத்துப்பட்டா
ஓ மாமனுடன் நலையில அட்டி பசுக்கடைதான் வைத்திருந்தோம். இப்போ உன்னுடைய காலத்துல பட்டியை இழந்தோமடா, பால் பசுவை தோற்கோமடா. நாங்கள் தடம்பாறை கசம் பார்த்து சார்ந்து விட போறோம் என்றார். இதனை கேட்டப்பட்டனவன், வாருங்கோ நைனவாரே, உங்களுக்கு பட்டி வைக்க பசுதாரே, பார்க்கறக்க கண்டுதாரே, நீங்க தடம்பார கசம் பார்த்து தாண்டி விட போக வேண்டாம். பாடி பெண்ணே பொம்மக்காளே, பாடி பெண்ணே பொம்மக்காளே, பாடி பெண்ணே எமது வார்த்தை சொல்ல கிளடியோ, வார்த்தை சொல்ல கிளடியோ. அமடி ஊட்ட உருமாலை எடுத்து வந்து என் அமையனைக்கு கட்டடியோ. உம்மக்காலும் சும்மக்காலும் ஊற்ற ஒரு மகாலை எடுத்து வந்து பட்டனின் அமையனைக்கு கட்டுவாரா. விச்சருவா கை கொண்டடி, விச்சருவா கை கொண்டடி, விச்சருவா எனது வேலுக்கம்பை கையில் தாடி, வேலுக்கம்பை கையில் தாடி. அமடி எனது விச்சருவா கை கொண்டடி, வெள்ளி கட்டும் செங்குழலை விருப்பமுடன் தாடி என்றான். அத்துணையும் கொடுத்தாங்கோ. ஆயிரமா 2 பேரும் காட்சி நாய பூச்சி நாயை கைப்பிடித்து வருவானாம். ஊருக்கு வடபுறமோ உயர்ந்த பாறை மேலே நின்று கொண்டு வடக்கை அவன் பார்க்கும் போது என்னை செந்தூள் பறக்கும்படி சிறப்புடனே எடுத்து சென்றார். ஓடினானா சாடினானா, ஓடினானா சாடினானா, உற்ற பசுக்களை மறித்தானா. பாறை மேலே நின்று கொண்டு வெள்ளி கட்டும் செங்குழலை விருப்பமுடன் வாசித்தானே. அந்த செங்குழலை சத்தம் கேட்டு திரும்புதையா பசுக்கள் எல்லாம் கொடிவாலை தங்கிழப்பி குதித்தெழுந்து வருகுதையா. என்ன 1000 பேர் மறித்து பார்த்தார், 1000 பேர் மறித்து பார்த்தார். அடங்குதில்லை பசுக்கள் எல்லாம். நம்ம பட்டணவன் நிற்குகின்ற பாறையை சுற்றி எங்கே நின்றுடுமாம். இதனை கண்ட ஒரு கள்ள நாட்டார் கடும் கோபம் கொண்டல்லவோ கடுநடையா ஓடி வந்து, வாடா வாடா முத்துப்பட்டா, நாங்கள் 1000 பேர் சாய்க்கவில்லை, நீ ஒருவன் சாய்க்கலாமா என்றவர்கள் கேட்கும் போது, ஐயாவே நைனாவே, என்னையா இது அநியாயமா இருக்கு, என் பசுக்களை நான் சாய்த்திருக்கிறேன், இதை பற்றி உங்களுக்கு என்ன இருக்கிறது, வந்த வழியை பார்த்து போங்கன்னு சொன்னான். நீ பார்த்தால் ஒருவன், நாங்கள் பார்த்தால் 1000 பேர்கள், உனது ஒருவனுக்காக பயந்து ஒதுங்கி போகணுமான 1000 பேரும் போக மாட்டோம்டா. இந்த பசுக்களை சாய்க்காமலும் இந்த பானை ஓடி போக மாட்டோம்னு சொன்னாங்க. யோ என்ன நானும் அப்ப வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன பேசிட்டு இருக்கிறீங்களே, நீங்க எங்களோட சண்டைக்கு வந்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு பிள்ளையா போக மாட்டீங்க, கட்டின மனைவிக்கு கணவனா போக மாட்டீங்க, நம்ம சண்டையெல்லாம் வேண்டாம், வந்த வழியை பார்த்து போங்கன்னு சொன்னான். கேட்டாங்களா பாவீங்க, உன்னை கொல்லாமலும் இந்த பசுக்களை சாய்க்காமலும் இந்த பானை ஓடி போக மாட்டோம்னு சொன்னாங்க. போய் உங்க சாமானியப்பட்டவங்களா தெரியல. யோ நீங்க ஒருவன் ஒண்ணு வாரீர்களா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாரீங்களா சொல்லி கேட்டான். 1000 பேர் மறுத்தாங்க. என்ன அவன் என்ன இல்லாம வச்சிருக்கான், ஜிடி சமுதாய வேலைக்கு வச்சிருவான், ஒரு வெட்டு ஒரு குத்து, ஆகையினால எல்லாரும் சேர்ந்து வரோம்னு சொன்னாங்க. கொஞ்சம் பொறுங்கய்யா, நான் யுத்தத்துக்கு ஆயத்தம் வாங்கினேன் இல்லையா என்று யுத்தத்துக்கு ஆயத்தமானார். எப்படி என்ன கட்சி அரிஞ்சு கட்டி கரும் கச்சை நல்லா சுங்கரிட்டார். தாமரப்பூ நல்ல சுங்கலிட்டார். என்ன மோத்தான் உட நல்ல படைகள் மேலே மண்ணை முற்றுக்கு பட்ட நவ சாடுகிறார். எண்ணெய் நல்ல அந்த குடமதியில
மலை போல் கண்ணி நல்லோய கரையாதில கவலை வந்து அங்கு சோழ்ந்தரை போல் என்ன காலறுத்தாரே சிலது பேரை கையறுத்தாரே சிலது பேரை தலையறுத்தாரே சிலது பேரை உடலறுத்தாரே சிலது பேரை 999 பேரை கொன்று போட்டார். அதிலே ஒரு நல்ல படுபாவி சவத்தை வாரி பாவி மேலே போட்டு தலைகு பூராவே படுத்துக் கொண்டான். படுகளத்தை சுற்றி பார்ப்பாராம் ஆரியதோ நமது முத்துப்பட்டு 1000 பேரையும் தான் கொன்று போட்டோம். இனிமேல் நமக்கு இங்கு பயம் இல்லை. அங்கிருந்து பட்டன் வருவாரா தும்பகத்தி நல்ல விளையாடிலே நம்ம சுழிய தையனாரின் வாசலிலே ஒன்றை நல்ல அந்த கரையாடியிலே வல்லைய வாளுகளை சுத்தம் செய்து காலுகைய மோங்கள் எல்லாம் சுத்தம் செய்து பலதுபுறம் வல்லையத்தை சாத்தி வைத்து உசில மரத்தடி அந்த மூடாதியிலே கண்ணு வேதையது அவர் பொறுக்காமல் முட்டுக்குள்ளே அவர் தலையை வைத்து அதட்டை உடனே அவரும் இருப்பாரா ஒளிந்திருந்த படுவாவி ஒளிமரவாய் மாறானே 1000 பேர்கள் வந்த இடத்தில் ஒருவன் ஊருக்கு தான் போனவானார். அவரை பிள்ளை பிள்ளைக்கு ஏது சொல்வோம் கொள்ள வேண்டும் கையாலே மாள வேண்டும் என்று ஒளிந்திருந்த படுபாவி ஒளிந்து மறைந்து மாறானே பலவரை காத்திருந்த கல்லையத்தை கையில் எடுத்தான். முத்துப்பட்ட பொடிவிழாவில் குத்திராலே கல்லவிட்டான். ஆண்டவுடன் இருந்தவர் தான் நம்ம ஆடியதோ முத்துப்பட்டன் மணிவாளை உருவி நாடு தட்டி விழ தட்டினார். கல்லாட்டா இருந்து போனான். பட்டு போன சேர்ந்தார்களே சென்றவுடன் சிவனறிந்து சித்திர புத்திரரை வரவழைத்து அன்றையுடன் இவர்களுக்கு ஆண்டவன் கணக்கெடுத்து வர்க்க சொன்னார். நைனோரு வந்து ஏடுகளை புரட்டுகிறார். ஆண்டவன் புறவியோ இவர்கள் மனிதர் குலம், பின்பிறவியோ இவர்கள் தெய்வர் குலம். ஆகவே தெய்வ பிறப்பாக திருஷ்டிக்க வேண்டும் என்று நைனார் சொல்ல ஆண்டவன் பொற்கீரத்தை தழித்து வருட மந்திரத்தை உபசரித்து பொற்கிரம்பால் தட்டினார். அப்போ நிலைய வாங்கி அங்கிருந்து வருவானா வாசலிலே வடப்பட்ட வாசலிலே என்று சொல்லி பேர் உள்ளங்க வார போற இணைகளுக்கு வாக்கு வரம் கொடுப்பாரா என்ற உரைகளை ஆந்துலைக்கு முன்னாடி வரும் காரியத்தை பின்னாடி சொல்லிக்கொண்டு பின்னாடி வரும் காரியத்தை எவருக்கு முன்னாடி சொல்லிக்கொண்டு அதை அணைய வரகுமானுக்கு ஏதோ விக்கிரங்கள் வராமல் வேலையிட்டு கப்பு வருகின்றான்.